அந்த வரலாறு இங்க படைப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒரு ஸ்டூல் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் காவல்துறை அதிகாரிகள் நான் பேசுறேன். நாங்க வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போய் முற்றுகை செய்யவா? நீங்க தான் சொல்லணும். நாங்க வட்டாட்சியர் கை செய்யும் போது எங்களை அரெஸ்ட் பண்றீங்களா இல்ல இங்கே நாங்க முடிக்கிறதா சார்? எப்படி கேட்கணும் உங்களால முடியுமா சார்? அப்படி போராட்டத்திற்கு இதே மாதிரி மைக் செட் இல்லாம பண்ணுங்க சார். இன்னும் நினைக்க கொடுப்பீங்க சார். அவங்களும் பிரதை, நானும் பிரதை. நியாயமா சார்? ஏதோ கொள்ளையடிக்க போறவங்க போட்டு மாதிரி ஒரு பாதுகாப்பு பச்சனா வண்டி சேர்த்தியே பேசிடுவோம். போலீஸ் இந்த இடத்துல இருக்கு யாரும் போறோம். கோவை மாவட்டம் கோவை மாவட்டம் காரமடை காலம்பாளையம் ஆசூர்கானா பள்ளிவாசல் சொத்து 1 ஏக்கர் 62 சென்ட் இடம். 1882ஆம் ஆண்டு திப்பு சுல்தான் இந்த நாட்டில் உள்ள ஆலயங்களுக்கு இடம் கொடுக்கிற போது இந்த ஆசூர்கானாவிலே மக்கள் அடக்கம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட இடம் 1 ஏக்கர் 62 சென்ட் இடத்துல 2000 பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல இதுவரை 2000 பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2024 6வது மாசம் கடைசி மையத்தை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மையத்து என்றால் காவல்துறைக்கு தெரியாது, மௌத்துன்னா தெரியாது, டெட் பாடி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த இடத்துல மதத்துக்கு சொந்தமான நம்ம சகோதர சமுதாயத்துக்கு சொந்தமான ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது. அந்த வழிபாட்டு தலத்துக்கு செல்லுவதற்கு வழி வேண்டும் என்று சொல்லி எதுங்க 1 ஏக்கர் 62 சென்ட் இடத்துல எங்க வழிபாட்டு தலம் பக்கத்துல இருக்குது, இந்த இடத்துக்கு பக்கத்துல அதுல போறதுக்கு ஒரு வழி வேணும் என்று சொல்லி ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போறார். இது வழக்காது. இது 1 ஏக்கர் 62 சென்ட்டுக்கு வழக்காது. எங்கிட்ட கேட்கிறாருங்க, இடம் கேட்கிறாரு, வழிக்கு கொஞ்சம் இடம் தாங்க. நம்ம ஆளுகள்லாம் கூடி என்ன பண்றாங்கன்னா, அங்க அப்ப இருக்கக்கூடிய ஆர்டிஓ கோவிந்தனா, போன ஆர்டிஓ யாரு, கோவிந்தனுடைய தலைமையில ஒரு பீஸ் கட்டி அமைச்சர் 2.5 சென்ட் இடம், 3 சென்ட் இடம் இதோடைய ஓரத்துல நாங்க தந்துடுறோம் சொல்லி பேசி முடிவெடுத்தாச்சு. பிரச்சனை முடிஞ்சிருச்சா இல்லையா? என்ன சட்டத்தையே காணும். முடிஞ்ச பிரச்சனைய யாரு தூக்குறாங்கன்னா காவல்துறை தூக்குது, ஆர்டிஓ தூக்குது. ஆர்டிஓ ராமராஜ், என்ன ராமராஜ், தாசில்தார் ராமராஜ் அந்த இடத்துக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி கஞ்சி காய்ச்சுறாங்க. நம்ம நோம்பு மாசத்துல கஞ்சி காய்ச்சுவோம்ல, பெண்கள் எல்லாம் கஞ்சி காய்ச்சுகிற போது ஒரு ஆய்வாளர், அந்த ஆய்வாளர் என்ன செய்யறாருன்னா அந்த பெண்களுடைய கையை திருகி அந்த கஞ்சி காய்ச்சக்கூடிய சட்டியை தூக்கி கீழே வைக்கிறார். எப்படிங்க? கடமை கண்ணியம் தவறாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்று அரசுகளால் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற காவல்துறை அதிகாரி என்ன பண்றாரு? அந்த ஆக்கிரமிப்பு அந்த அத்துமீறலை செய்கிறார். அப்பவாவது அவர் மேல ஒரு வழக்கு போடுறதுக்கு ஒரு எஃப்ஐஆருக்கு யாராவது போனீங்களா? இல்ல. நம்ம சமுதாயத்தில் நிறைய வக்கீல்கள் இருக்கிறாங்க.
ஒரு பையன் இந்த மாதிரி கேஸுக்கு போறது கிடையாது. சரி, அப்பவே அது முடிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம இங்க ஒரு போர்டு வைக்கிறோம். ஏற்கனவே ஒரு போர்டு இருக்கு. ஆசூருக்கான பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம் சர்வே எண் என்று சொல்லி அந்த இடத்துக்கான நம்பரை போட்டு ஒரு போர்டு வைக்கிறாங்க. போர்டு வைக்கிறது தப்புங்களா? காவல் நிலையத்துக்கு போர்டு இருக்கா இல்லையா? தலைமைச் செயலத்துக்கு போர்டு இருக்கா இல்லையா? நம்ம அப்பன் சம்பாதிச்ச சொத்துல இடம் வாங்கி அதுல போர்டு வைக்கிறது தப்பா? இப்ப இதுல போர்டு வச்சோட யார் வர்றா? ஆர்டிஓ, அங்க தாசில்தார் ராமராஜ் வர்றாரு. ராமராஜ் போய் போர்டு எல்லாம் வைக்க விட மாட்டோம். யாருங்க? என்ன இந்த ராமராஜ்? அவர் சொல்றாரு போர்டு வைக்க விட மாட்டோம். சரி, நாங்க வைப்போங்க. எங்க இடங்க இது? நாங்க போலீஸ் ஸ்டேஷன்லயா போர்டு வச்சோம்? தலைமைச் செயலத்திலயா நாங்க போர்டு வச்சோம்? அப்ப இந்த சமுதாயம் தொடர்ந்து இடங்களால் பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லி ஒரு போர்டு நாங்க வைக்கிறோம். அதற்கு இல்ல இந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றதுக்கு கோர்ட் ஆர்டர் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போது அந்த வீடியோவில் உலகம் முழுவதும் அந்த வீடியோ போயிருச்சு. அந்த வீடியோல ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் கேட்கிறாங்க, கோர்ட் ஆர்டர் காமிங்க. இந்த நிமிடம் வரைக்கும் எவனுமே காட்டல கோர்ட் ஆர்டர். எவனாவது காட்டுறதுக்கு இருந்தா காட்டுங்க. யாராவது காட்டுறீங்களா? யாராவது காட்டலாம்? இல்ல. திரும்ப அந்த சகோதரர் கேட்கிறாரு, ஏங்க நீங்க ஒரு அரசு அதிகாரி, நீங்க ஒரு இடத்துல போர்டு வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க, நீதிமன்ற ஆணை இருந்தா அதை காட்டுங்கன்னு சொன்னா காட்டணுமா வேண்டாமா? இந்த நேரம் வரைக்கும் காட்டாம தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தால் அந்த தாசில்தார் அந்த போர்டை பறிக்கிறார். அங்கிருந்து அப்பவாவது அவர் மேல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுமா வேண்டாமா? தாசில்தார் என்ன வானத்திலிருந்து கீழே உதிச்ச சொத்தா? பப்ளிக் சர்வன்ட், மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மக்கள் பணியாளர் இந்த மக்களுடைய உரிமையின் மீது கை வைக்கிறார். அந்த போர்டு அங்கிருந்து அகற்றப்படுகிறது. கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். காவல்துறை பேசுகிறது, ஆர்டிஓ பேசுறாங்க. அந்த இடத்தை அப்படியே தான் இது பண்ணுவோம். நீங்க யாரும் அதுக்குள்ள வரக்கூடாது, செடி வைக்க வரக்கூடாது. நம்ம இடம் 1 ஏக்கர் 62 சென்ட் இடம் யாரு? எவனோட அப்பா வீட்டு சொத்து. நம்ம அப்பா வீட்டு சொத்துக்கு இன்னொருத்தைய மகனா பிறக்கிற கேப்பனா கேட்க மாட்டானா? யாருடைய சொத்துக்காவது முஸ்லிம் மகனா பிறனா? இல்லை, பிறக்க மாட்டான். அப்படி பிறப்பு வேண்டான்னு எங்கள் உயிரை மாய்த்து விடுவோம். ஆனால் நம்ம சொத்துக்கு நீ ஏண்டா மகனா பிறக்கிறேன் தான் நான் கேட்கிறேன். இப்பவும் கேட்கிறேன் சார். 100 கார்ல வருவோம். ஒரு காருக்கு 5 பேர், 500 பேர் நாங்க மனு கொடுக்க வருவோம். அது நாளைய போராட்டம்னா நாளைக்கு ஒரு ஜும்மாவுடைய நாளில் அந்த இடத்தில் தொழுகை நடத்துற போராட்டம், அடுத்த போராட்டம் பண்ணலாமா? படிப்படியா நம்ம போராடுவோம். அதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கிற காவல்துறை அதிகாரிகள், ஆர்டிஓ, தாசில்தார் போன்ற அதிகாரிகளே நல்ல அதிகாரிகளா தெரியுறீங்க. அந்த ஆவண கோவணத்தை கொஞ்சம் காட்டுங்களேன். நீதிமன்றத்தில் தடை இருக்குன்னு சொல்லி ஆவண கோவணத்தை கொஞ்சம் காட்டுனீங்கன்னா பொத்திட்டு அங்க வீட்டுக்கு போயிருவோம். காட்டுங்க சார். இருக்கா? அமைதியாக இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அதை கேட்பதற்கு தரவில்லை என்றால் முற்றுகை நடத்துவது இந்திய அரசியல் சட்ட சாசனத்தின்படி ஏற்புடையதா இல்லையா? அப்போ வட்டாட்சியர் அலுவலகம் எங்க இருக்கு? 1/2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. நாம எங்க நிறுத்தப்பட்டிருக்கோம்? இந்த விஷயம் வெளியில போயிடக்கூடாதுன்னு காவல்துறை நினைச்சு மைக் பர்மிஷனுக்கு தடை விதித்து விட்டது. இந்த மக்களை எப்படி யாரை வைத்து கண்ட்ரோல் வந்துகிட்டே இருக்காங்க? மக்கள் ஜமாத்து பெரியவர்கள் இருக்கிறார்கள், தமுமுகவுடைய கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பொதுநல சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். எப்படி இந்த மக்களை கண்ட்ரோல் பண்றது? அதுக்காக ஒரு மைக் செட் கொடுத்தா என்ன? மைக் செட் வச்சா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அரசுக்காக பாடுபட்டவர்கள் நாங்கள். என்னுடைய மேடையில் இப்போதைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் நின்று கொண்டிருந்த மேடையில் சொன்னார், இந்த முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய இடத்துக்கோ அல்லது பல்வேறு பிரச்சனைகளுக்கோ இந்த திராவிட இயக்கத்தின் திராவிட முன்னேற்ற கழகம் நிக்கும்னு சொன்னாரா இல்லையா? நாங்க கேன்வாஸ் பண்ணி நாங்க முதலமைச்சரா இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்க ஆட்சியில் எங்களுடைய இடத்தினுடைய நிலைமையை பாருங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4.5 ஏக்கர் ஆட்டையை போடுறான். அங்கேயும் நாங்க போய் கத்துறோம். இப்ப முஸ்லிம்களுக்கான ஆதரவு கட்சியாக யாரையும் நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் எங்களுக்கு ஆதரவில்லை என்றாலும் இதோ பாருங்க, உங்கள் காவல்துறை சுற்றி நிற்கிறது. நாங்கள் எங்கேயும் செல்ல முடியாத அளவுக்கு அடைப்பு ஏற்படுத்தி இருக்கிறார்கள், பரவாயில்லை. ஆனால் எங்க சமுதாயத்தை நீங்கள் தடுக்க இயலாது. நாங்கள் நீதிக்கானவர்கள், உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். இப்போ 1 ஏக்கர் 62 சென்ட் இடங்க, அதனுடைய நம்பர் முழுவதும் எங்கிட்ட கொடுத்திருக்காங்க பாருங்க. அதனுடைய விகித நம்பர் 1912
இந்த அரசே இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இருந்த போதும் அவர்களும் எழுதி கொடுத்திருக்காங்க, இது உங்களுடைய சொத்து, யாரும் ஆக்கிரமிக்க வரமாட்டாங்கன்னு சொல்லி. 1952 நீதிமன்றம் தந்த தீர்ப்பில் இது வக்ஃபு சொத்து என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வக்ஃபு சொத்து வெளியில தெரிஞ்சிடக்கூடாது, நாங்க ஆட்டைய போடுறத அப்படியே அமுக்கி ஒரு மாஃபியா கும்பல், லேண்ட் மாஃபியா இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. லேண்ட் மாஃபியா கும்பலோடு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகளே சார், நீங்க இருக்கவே வேண்டாம், நாங்களே எல்லாம் அரசுக்கு ரெடியா தான் வந்திருக்கோம். 1 ஏக்கர் 62 சென்ட் இடத்தை ஆக்கிரமிப்பதற்காக திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். நாங்க உங்களுக்கு கோஆபரேட் பண்ணி தான் இங்க வந்திருக்கோம். நீங்க கள்ளவோ இழுக்கவோ 1 ஏக்கர் 62 சென்ட் இடத்தை ஒரு லேண்ட் மாஃபியா கும்பல் அபகரிக்க திட்டம் தீட்டி அதனுடைய முடிவாக அதை அபகரிப்பதற்கான திட்டம் தீட்டி பள்ளிவாசலுக்குள்ள போகாத அடக்கம் ஒரே மையத்தை 3 தடவை தோண்டி எடுத்திருக்காங்க. இருக்கா இல்லையா? அந்த ஏரியாவில் அந்த காலம்பாளையம் இந்த ஆசூருக்கான கபர்ஸ்தான்ல அடக்கம் செய்யப்பட்ட முத்தவள்ளியினுடைய உடலை இங்க அடக்கம் பண்ணாத அங்க அடக்கம் பண்ணு, அங்க அடக்கம் பண்ணாத இங்க அடக்கம் பண்ணு, கலெக்டர் ஆபீஸ்ல அடக்கம் செய்யற போராட்டத்தை வைப்போம் இன்ஷா அல்லாஹ். யாராவது மௌத்தானா இன்ஷா அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிற நான் மௌத்தானால் இன்ஷா அல்லாஹ் ஜமாத்து பெரியவர்கள் என்னை இந்த மண்ணில அடக்கம் செய்வதற்கு பர்மிஷன் கொடுங்க. அப்படி ஆசூருக்கான அந்த கபர்ஸ்தான்ல அடக்கம் செய்ய முடியாவிட்டால் மேட்டுப்பாளையத்துல வட்டாட்சியர் அலுவலகத்தில் அடக்கம் செய்கின்றார். இது தொடக்கம். இது ஒவ்வொரு மையத்தும் அங்க அடக்கம் செய்யப்படும், யாருக்குமே தெரிவிக்க மாட்டோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கோவை மாவட்டத்தில் அந்த மையத்துகளை அடக்கம் செய்கிற போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்திற்கு இதே காவல்துறை வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாம் அறவழி போராட்டத்தை 31 ஆண்டு காலம் நடத்துகிறவர்கள், 200 சில்லற ஆம்புலன்ஸ்களை இந்த நாட்டில் நாம் நடத்தி கொண்டிருப்பவர்கள், இரத்த தானம் செய்யக்கூடியவர்கள், கொரோனா மையத்துக்களை அடக்கம் செய்யக்கூடியவர்கள், நாம் பார்க்காத போராட்ட ஆர்ப்பாட்டம் கிடையாது. போராட்டம் இது போராட்டம், அமமுகவின் போராட்டம், வக்ஃபு நிலத்தை மீட்டிட வேண்டி உரிமை மீட்பு போராட்டம், காலமழை காலம்பாளையம், ஆசூர்கானா பள்ளிவாசலை, ஆசூர்கானா கபர்ஸ்தானை காத்திட வேண்டி போராட்டம். இஸ்லாமிய முன்னோர்கள் முஸ்லிம்களின் பயன்பாட்டிற்கு வக்ஃபு செய்த நிலத்தினை அரசு புறம்போக்கு என்று சொல்லும் புறம்போக்கு அதிகாரிகளே கண்டிக்கின்றோம், உண்மையாக கண்டிக்கின்றோம். SF நம்பர் 474, SF நம்பர் 475 அரசின் பதிவாக DS நம்பர் 24, DS நம்பர் 25 1959 தமிழ்நாடு அரசிதழில் செய்யப்பட்ட பிறகு பள்ளிவாசல் பெயருக்கு பெயர் மாற்ற செய்ய தேங்கும். வருவாய்த்துறையே பெயர் மாற்றம் செய், பள்ளிவாசல் பெயருக்கு பெயர் மாற்றம் செய். அமல்படுத்த முனைந்திடும் கோஷம் போட்டு கைது அப்படி போங்க.
ஒருத்தரா கோஷம் போட்டே போவோம். கண்டிக்கின்றோம் 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 வட்டாட்சியரை கண்டிக்கின்றோம் வட்டாட்சியரை கண்டிக்கின்றோம் அமமுக நடத்துகின்ற போராட்டம் போராட்டம் இது போராட்டம் வட்டாட்சியரை கண்டித்து முற்றுகை போராட்டம் அபகரிக்காதே 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 ஆஷூர் கானா பள்ளி வாசல் சொத்தை அபகரிக்காதே அபகரிக்காதே